ரத்தமிஞ்சிய காட்சிகள், செய்து பிடித்த பொதுமக்கள், வேனை திருடி சென்றவர், விரட்டி பிடித்தது, பல மோட்டார் பைக் மேல் மோதி சென்றார், அவரை விரட்டி பிடித்ததில் அவர் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர், பீகாரை சேர்ந்தவர். நகைக்கடையில் நகை திருடு செய்தார், பெண்களிடம் அத்துமீறினார், பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்தார், பொதுமக்கள் பிடித்தனர். அவர் பீகாரை சேர்ந்தவர், கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவர். அத்துமீறி ட்ரெயினில் பெண்களிடம் காலால் உதைத்து பெண்களை புண்படுத்தினார், காவல்துறை பிடித்து விசாரித்ததில் பீகாரை சேர்ந்தவர், கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட. நான் கேட்கிறேன், மனநல பாதிக்கப்பட்ட பீகார்ல இருக்கிறவங்கலாம் தமிழ்நாட்டில் தாங்கிறானா? ஏன்னா இப்படி, ஏன் இப்படி சொல்லுங்க? பீகார்ல இருந்து திருடர்கள் கொத்து கொத்தாக தமிழ்நாட்டில் இறங்கி உள்ளார்கள். பெண்கள் ஜாக்கிரதை, கழுத்து அறுத்து நகை திருடுவார்கள். வீட்டில் பெண்கள் ஜாக்கிரதை, தனியாக செல்ல வேண்டாம், 4-5 பேர் இழுத்து போய் கற்பழித்து விடுவார்கள். பீகாரை சேர்ந்தவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். சொல்லுங்களேன்டா, நாய்களா? ஏன்டா தமிழ்நாட்டுக்காரனை மட்டும் எப்படி சொல்றீங்க? பீகார்காரன் பரதேசி நாயங்க, கொலைகாரனுங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களேன். அது எப்படி மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிடுறது? மனநல பாதிக்கப்பட்டவர், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான திருடர்களை பிடிச்சிருப்பீங்க. மனநல பாதிக்கப்பட்டவர் எல்லா மனநல பாதிக்கப்பட்டவன் பீகார் பரதேசிங்களும் இங்கதாங்கிறானுங்க தமிழ்நாட்டுல. இதெல்லாம் கேப்பாரேற்ற நாடா போச்சு. அதான் சொல்றேன், சீமான் மாதிரி நல்லவனுக்கு நீங்க ஓட்டு போடணும். ஒண்ணுமே இல்லாம தற்கூரி விஜய் மாதிரி ஆளுங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. திருடன் மாதிரி திமுக காரனுக்கு ஓட்டு போட்டா இவன மாதிரி ஆளுங்க தான் வருவானுங்க, கொலை செய்வானுங்க, கொள்ளடிப்பானுங்க. கடைசி விசாரணையில் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க விட்டுருவாங்க. சாவுங்கடா நாய்களா, கொஞ்சம் கொஞ்சமா சாவுங்கடா. அப்பதான்டா உங்களுக்கு அப்போட திறந்தலையடா நீங்க.